ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நாங்கள் ப்ராப்பராக எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறத பார்ப்போம். இப்போ இது பிறகு இந்த வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோ பார்த்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு $10,000 ஃப்ரீயாக கிடைச்சும். அந்த $10,000 வச்சு உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடும். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தந்திக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் போட்டிங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணுறீங்க இதை மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். இன உங்களோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். சரியா? இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். ரைட். அப்புறம் உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு லிங்க் போகும். அந்த லிங்கை போய்த்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமெயிலுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். ஒன் மோர் ஸ்டெப்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிவிட்டு கிட்ட வெரிஃபை மை இமெயில்ன்றத கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை மை இமெயில் கிளிக் பண்ணடிக்கு ஒரு 2 to 3 seconds லோட் ஆகிட்டு நெட்ஒர்க் கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்கணும். லோட் ஆகிட்டு இங்கே வந்து கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ்லாம் செலக்ட் பண்ண வரும். அப்போ கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாரினில் இருக்கிற இருந்தாலும் கட்டாயம் கிட்ட ஸ்ரீலங்கா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சிட்டிசன்ஷிப்பும் ஸ்ரீலங்கா கொடுத்தது நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஒரு பேர், ஒரு மார்க், சைன் மார்க் கொண்டு ஒரு நம்பர், இதை மாதிரி சாதாரணமாக 8 to 25 கேரக்டர்ஸுக்குள்ளே இருக்கணும். அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து இதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டை கட்டாயமாக நோட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ பாஸ்வேர்டை அழகாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் மறந்துன்னு சொல்ல ரிகவரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக. ஸோ பாஸ்வேர்டை எழுதிக்குவோம். ரைட். இப்போ பாஸ்வேர்டை சரியாக கிட்ட கொடுத்துருக்கு க்ரீன் கலரில் மூணுமே ஓகே ஆகும். அப்புறம் கிட்ட கிரியேட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஈகிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் டிவைஸ் இருந்தால் இதை நீங்கள் சேவ் பண்ணி கொண்டாலும் பிரச்சனை இல்லை பாஸ்வேர்டை. அப்படி இல்லாட்டி நெவர் கொடுங்க. ரைட். அப்புறம் பண்ணியே பாருங்கள். கம்ப்ளீட் மை ப்ரொஃபைல் அண்ட் கோ டு டிமோன்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதை இதை 2 ஆப்ஷன்ஸில் நீங்கள் இந்த கம்ப்ளீட் மை ப்ரொஃபைல் ஆப்ஷனை கொடுங்க. ரைட். கொடுத்தடிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கரன்சியை செலக்ட் பண்ணணும். மேலால் இருக்கிற US டாலர்ஸ்ன்றத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நடிக்க அடுத்தவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எங்கிட்ட ஃபில்அப் பண்ண வரும். இப்போ உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற இல்லாட்டி ஐடென்டிட்டியில் இல்லாட்டி லைசன்ஸில் கொடுத்திக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த். சரியா? இது வந்து எழுத்துப்பிழை இல்லாமல் அவங்களோட லைசன்ஸில் இல்லாட்டி ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்டில் ஐடென்டி கார்டில் இருக்கிற மாதிரி கிட்ட நீங்கள் கொடுக்க வேணும். வெரிஃபை பண்ணணும். வெரிஃபிகேஷனில் இஷ்யூ ஆகும். ஸோ ஐடியில் இருக்கிற பாஸ்போர்ட்டில் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிற மாதிரியே இந்த பேரையும் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு ரீசெக் பண்ணிக்கோங்க. சரியா? ஒருத்தரக்கா செக் பண்ணி கொண்டுட்டு நாலு சைடில் நெக்ஸ்ட் ஒரு பட்டன் இருக்குது. அதை நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரைட். அப்போ அடுத்த ஸ்டெப்பாக பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஃபோன் நம்பரை கிட்ட நீங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் ஸ்ரீலங்காய்க்கும் ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணணும். ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நம்பரை இங்கே டைப் பண்ணுங்க. இதுக்கு கோடுன்னு வருமானு கேட்டால் கோட்ஸ் ஒன்றும் வராது. இது ஆப்ஷனல் தான். அடுத்த அக்கௌண்ட் பர்பஸ். அக்கௌண்ட் இந்த ரீசனுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணுற 2 ரீசன் சேவிங்ஸ் அண்ட் அடிஷனல் ரெவென்யூ. மீனை வந்து நீங்கள் அடிஷனல் ரெவென்யூன்றத கிளிக் பண்ணுங்க. ரைட். அடிஷனல் ரெவென்யூ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ரைட். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் அட்ரஸ், அவனோட வீட்டு அட்ரஸ் நீங்கள் செலக்ட் சாரி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் செய்யுது. அப்போ இது நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஃபுல் டைம் எம்ப்ளாயிட், இல்லாட்டி பார்ட் டைம், இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாயிட், நீங்கள் ஒர்க் பண்ணுற இல்லாட்டி அன்எம்ப்ளாய்டு, இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். ஐ டோன்ட் ஹேவ் டெக்ஸ் சர்டிஃபிகேஷன் நம்பரை கொடுங்க. அந்த டிக்கை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சரியா? டெக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று கொடுக்க தேவை. நீங்கள் வேலை செய்கிற ஒருத்தராக இருந்தாலும் கொடுக்க தேவையில்லை. ரைட். அப்போ அடுத்த ஸ்டெப் தான் அட்ரஸ் நாங்கள் ஃபில்அப் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களோட வீட்டு அட்ரஸ், சரியா? நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ், நீங்கள் பேங்க்குக்கு கொடுத்துக்கிற உங்களோட பேங்க்குக்கு நீங்கள் கொடுத்துக்கிற அட்ரஸை நீட்டாக போட்டால் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். பேங்க் புக்கு கொடுத்துக்கிற அட்ரஸை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸில் எங்கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் கேட்பான். அந்த 3க்கும் டிக்கை போடுங்க. ஐடி கிளியாக்கும், ஐ எம் நாட் பேட்டும், ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட். அதோட கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை கொடுங்க. அப்புறம் 2 செகண்ட் மாதிரி லோட் ஆகிட்டு டிபாசிட் மேபி லேட்டர்னு சொல்லி 2 ஆப்ஷன் கேட்பான். டிபாசிட் பண்ணுறா இப்போ டிபாசிட் இப்போ நாங்கள் பண்ணுறல. ஸோ மேபி லேட்டர்னு சொல்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. லேட்டர். ரைட். அந்த லேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட இன்டர்ஃபேஸ் ட்ரேடிங் இன்டர்ஃபேஸ் ட்ரேடர் சப்னு சொல்லுவோம். இதுக்கு நாங்கள் இந்த ட்ரேடர் சப்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ரைட். அப்போ இங்கிட்ட வர மேலே ஹோம், சிஎஃப்டிஎஸ் ஆப்ஷன்ஸ், வாலெட்ஸ்ன்னு சொல்லி இதை ஆப்ஷன்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஹோம் சிஎஃப்டிஎஸ் ஆப்ஷன்ஸ் வாலெட்ஸ் அதில் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே தான் ரைட் சைடில் யூஎஸ்டிக்கு பணிய CR95 என்று சொல்லி ஒரு நம்பர் சரியா. இதுதான் நம்மளோட வாலெட் அட்ரஸ். இதை நம்பரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இதுக்கு டிபாசிட் பண்ணுற வித்ட்ரால் பண்ணுற அவ்வளோ விஷயத்தையும் செய்கிறது. நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணி அப்போ இந்த நம்பரை நீங்கள் கட்டாயமாக நோட் பண்ணிக்கொண்டு இல்லாட்டி காப்பி பண்ணி உங்களோட ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், அப்போ இவ்வளோ தான். செஞ்சு கொண்டு போகலாம். சார் டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு இன்பாக்ஸில் மெசேஜாக போடுங்க, நான் கிளியர் பண்ணி தரேன்.